ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைத்தை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமலா சுந்தர். ஸோ இன்றைக்கான ஹெட்லைன்ஸ்லாம் பார்ப்போமா. ஸோ குவைத் ஏர்வேஸ், அதாவது ஏர்வேஸ் எப்போ ஓப்பன் ஆக போகுது, இன்னொன்று வந்து அந்த குழந்தை இறந்ததுக்கு இரங்கல் செய்தி, அடுத்தது பார்த்திங்கன்னா விசா நீட்டிப்பு. ஸோ இந்தமாரி நியூஸை பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான நியூஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது நான் நேற்று சொன்ன நியூஸு தான். ஸோ அந்த குழந்தை ஈரான் சிறுமியாக. ஸோ சுலபிகா கல்லறையில் தான் நேற்று சாயந்தரமே அடக்கம் செஞ்சுருக்காங்க. இதில் நிறைய குடிமக்களும் வெளிநாட்டவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய வேறு சம்பவம் தான். இதில் என்ன இன்னும் பிரச்சனை அப்படிங்கிறத விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ பார்த்து இருங்க. நேத்தியோட இதாக ஆகிடுச்சு. இன்றைக்கெலாம் எந்த சவுண்டும் வரல. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க வீட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா குழந்தை இல்லையா. ஏன்னா பெரிய கனவுகள் இருக்கும், பெரிய பெரிய இது இருக்கும். நமக்கே அந்த கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா. அது ஒரு பெரிய இழப்பு தான். ஸோ நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக போயிட்டு கொஞ்சம் சேஃபாக வாங்க. அதுதான். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா விசிட் விசாவில் உள்ளவங்களுக்கு தான். ஸோ விசிட் விசா முடிய போது, அதாவது 28 முடியுது. இந்த சுச்சுவேஷனுக்காக நெக்ஸ்ட்டு 1 மந்த் விசிட் விசாவில் இருக்கிறவங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிடும். 1 மந்த் ரினியூவல் அப்படிங்கிற மாரி வந்துடும். ஸோ பயப்பட தேவையில்லை. இதுவே நீங்கள் உங்கள் விசா முடிய போகுது, ரெசிடென்சி முடிய போகுது, நீங்கள் குவைத்தை விட்டு அதர் கண்ட்ரி, அதாவது இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 மந்த்துக்கிட்ட நீங்கள் விசா ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த வீடியோ என்னென்னா, இந்த அவசர காலத்தில் நமக்குன்னு நம்ம கவர்மெண்ட்டில் எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்கூலில் போய் தங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத போய் செக் பண்ணது தான் அது. ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாத்துலேயும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் குவைத் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிற மாரி தான் நம்மளை நல்லாவே சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரையும். ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, குவைத்தில் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி அவசர தடை தான். ஸோ குவைத்தில் உள்ளூர் சந்தையில் நிலைத்தன்மையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் ஏற்றுமதியை தடை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோ. ஃபைனல் நியூஸ் என்ன சொல்லுவோமா, குவைத்தில் குளிர்காலம், அதாவது வின்டர் சீசன் முடிய போது. என்றைக்கு தானே பார்க்குறீங்க, மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமையோட வின்டர் சீசன் முடியுது அப்படிங்கிற நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சம்மர் சீசன் தான் ஆரம்பிக்கும் போது வச்சு செய்ய போகுது. ஸோ இந்தமாரி நியூஸ் அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இருங்க